கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. மணம்பேரியினுடைய காணிக்குள்ளே கொண்டு போய் அரசாங்கம் தாட்டுறது அளவுக்கு இது சின்ன சூனியம் பண்ண சாமான் அல்ல. அரசாங்க தரப்பினர் கொண்டு அதுக்குள்ளே தாட்டுறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன தேங்காய் திருவிட்டு இருந்தாங்களா? இப்போது இவர்களுடைய காணிக்குள்ளும் இவர்களுடைய வளாகத்திற்குள்ளும் இவர்களுடைய ஆதிக்கம் இருந்த பகுதியிலும் ஐஸ் அதுக்கான மூலப்பொருட்கள் தோண்டி எடுக்கப்படுகின்ற போது இவர்களை மீண்டும் மக்கள் தெரிவு செய்வார்களா? நான் கேட்க தேவையில்லை. தெரிவு செய்யவே மாட்டார்கள். அடித்து சொல்ல முடியும், இவர்கள் தெரிவு செய்ய மாட்டார். நிச்சயமாக இவர்களுக்கு 2029ஆம் ஆண்டு கனவு தான். ரணில் விக்ரமசிங்கக்கு ஏதோ பெரிய மூளை இருக்குன்னு இன்னும் எல்லாரும் நம்பிச்சுக்கிறாங்க. அவருக்கு எந்த மூளையும் இல்லை. அவர் எந்த விதமான அவருடைய கடந்த கால 50 ஆண்டு கால அரசியலில் தன்னுடைய கட்சியை தின்ன கொடுக்காம மெலிஞ்சு போகிற ஒரு கட்சியை தான் ஆகிக்கிறார். மனோ கணேசன் என்பவர் தேசிய பட்டியலூடாகத்தான் வந்திருக்கிறார். அதுவும் சஜித் பிரேமதாசாவுடைய அங்கீகாரத்தோடு அப்பாவித்தனத்தில் பாவத்தில் கொடுத்த ஒரு சீட்லாம் மனோ கணேசன் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். சொத்து இருக்கும், சொத்து இல்லாதவங்களாம் நாங்கள் என்ன ஜேவிபியில் இருக்கிறவங்களும் அல்லது என்பிபியில் இருக்கிறவங்களாம் அவன் பிச்சை எடுத்து போட்டு அவன் செய்கிறாங்க. இல்லை, எல்லாருக்கும் ஒரு ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். லங்காஸ்ட்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இலங்கை அரசியல் ரீதியான பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது. அரசு தரப்பிலே நாங்கள் அமைச்சர்களை நிறுவுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இன்னமும் முடியாமல் இருக்கின்றது. அமைச்சர்களை எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்து பல நேர்காணல்கள் செய்து நிறைய கேள்விகள் இருக்கின்றது கேட்பதற்கு. அதற்கான ஆயத்தங்களை முயற்சிகளை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விரைவில் அரசு தரப்பிலே அமைச்சர்களையும் அழைத்து வந்து நேர்காணல் செய்து ஒளிபரப்ப நாமும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதுவரைக்கும் எங்களுக்கு பொறுமை காக்க முடியாது. தொடர்ந்து பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி இவ்வாறு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் இன்றும் எங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் தாஹா ஹைன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்பிபி அரசாங்கம் சார்ந்து எங்களுக்கு தெரியும், பொழுது ஜனாதிபதி அன்ரோ குமாரசானாய்க்கு ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம். இந்த ஒரு வருடத்தில் என்னென்ன செய்தார், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து இன்னும் செய்யாமல் இருக்கின்றது என்பது பற்றி நிறைய பேசலாம். ஆனால் இந்த ஒரு வருட நிறைவிலே எங்களுக்கு காணக்கூடிய பல மாற்றங்கள் இருக்கின்றது. அண்மையிலே பிடிப்படுகின்ற இந்த போதைப்பொருள் விடயங்களாக இருக்கலாம், பாத்தாள உலக நடவடிக்கைகள் ஈடுபட்ட முக்கிய இந்த குழு தலைவர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் பிடிப்பது சிறந்தது. அதே போல இதற்கு முன்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சிஐடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, எஃப்சிஐடி இவ்வாறு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பலர் கைது செய்யப்படுகிறார்கள், பலர் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இப்படியான பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் கூட தேர்தல் காலங்களிலே ஜனாதிபதி வழங்கி இன்னும் வாக்குறுதிகள் ஏராளமான நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. ஒரு சில அதற்கான ஆரம்ப திட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நல்லது கூறிவிடவும் முடியாது, கெட்டது கூறிவிடவும் முடியாது, நடுநிலையில் இருக்கின்றது. ஆனால் தாஹா ஹைன்ஸ்டீன் அவர்களுக்கு விளங்கும். இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சம் கொழும்பிலே அதிகரித்து இருக்கிறதை போல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று கூட திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதே போல மன்னார் காற்றாலைத்திட்டத்துக்கு எதிராக மன்னார் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை கொழும்பிலே முன்னெடுத்திருந்தார்கள். அது மன்னாரிலும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதே போல உபாதைகளுக்குள்ளான விசேட தேவையுடைய இராணுவ வீரர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். மின்சார சபை ஊழியர்கள் அவருடைய சங்கங்கள் ரீதியாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்படி ஆர்ப்பாட்டங்கள் நிறைய இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள், வேண்டுகோள்கள் இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசாங்கத்துக்கு எதிராக என்ன நடக்கின்றது இது விடயம்? முதல்ல குறிப்பிட்ட விடயம்தான் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை முதல் கண்ணாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கிட்டத்தட்ட 1300 சொச்சம் அளவு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 25 அல்லது 30 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்கின்றன, தொடங்கப்பட்டிருக்கின்றன, முழுமை பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 50 வாக்குறுதிகள் அளவிலே அவை செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது 5 வருட திட்டம். 5 வருடத்திற்கான நாங்கள் அந்த விஷயத்தை தான் செய்ய போவோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த 5 வருடம் வரையும்
அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் 5 வருடம் வரையும் எங்களுக்கு காலம் அவகாசம் இருக்குது. அந்த 5 வருட காலத்துக்குள் நாங்கள் அதை செய்து முடிக்கக்கூடியவற்றை செய்து முடிப்போம். 1300ஐயும் செய்து முடிக்க என்றால் செய்து முடிப்போம். எனவே அந்த சில காரணங்களால் தடைபடக்கூடிய வாக்குறுதிகளும் இருக்கின்றன, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருக்கின்றன. அடுத்தபடியாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக 4 விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஒன்று முத்துநகர் விடயம், நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் இடம்பெற்றது. அதே போன்று இன்றைய தினம் உபாதைக்குரிய இராணுவ வீரர்களுடையதும். கிட்டத்தட்ட 1 மாத காலங்களுக்கு மேலாக மன்னாரிலே குறிப்பாக காற்றாலை மின்சக்தி திட்டம் விண்பவர் திட்டத்தை நிறுத்துங்கள், அதே நேரம் அங்கு மண் அகலப்படுகின்றது. குறிப்பாக மண் அகலப்படுகின்ற விடயத்தை தான் அவர்கள் பிரதானமான ஒரு காரணியாக கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. வரும் 4 விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஆர்ப்பாட்டங்கள் என்று வருகின்ற போது, மக்கள் எதிர்ப்பு பேரணிகின்று வருகின்ற போது அது நிச்சயமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். சில சந்தர்ப்பங்களிலே அரசு செயற்படுத்துகின்ற சில விடயங்கள் மக்களை பாதிப்பு உள்ளாக்குகின்றது என்ற விடயத்தை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு அது தெரியப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே மக்களை தூண்டிவிட்டு எதிர்த்தரப்பினர் ஊடாக சில ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அதிலே மக்கள் நலன் குறித்த விடயங்கள் இருக்கின்றதா என்பது ஆராயப்பட வேண்டியது அரசுடைய பொறுப்பு. நிச்சயமாக அது அரசு சார்ந்த அடிப்படையிலே நான் அதை குறிப்பிட்டேன். அரசு நிச்சயமாக அதை அவதானிக்கும். அந்த அடிப்படையிலே தான் நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் இடம்பெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதற்கான தீர்வுகளை நாங்கள், அது ஒரு நாட்டிற்கு தேவையான ஒரு திட்டம் ஒன்று அங்கு முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கான தீர்வும் அரசாங்கத்தினூடாக வழங்கப்பட வேண்டும். மக்களுக்காக மக்கள் நலன் குறித்தே அரசாங்கம் இயங்குகின்றது. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அமுல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் என்பது நிச்சயமாக மக்கள் நலன் குறித்த திட்டங்கள். அதிலே மக்கள் நலன் குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விடயங்கள் இடம்பெறுகின்றது அல்லது மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த அரசு, எங்களுடைய அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை கவனிக்க தவறாது. மக்களுக்காக செயற்படக்கூடிய ஒரு அரசிலே மக்கள் நலத்திட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது அதிலே ஏற்படுகின்ற சில மக்கள் பாதிப்புகளை நிச்சயமாக கவனிக்கும். அதற்கான அவகாசத்தை முன்னெடுத்து பிரதமர் அலுவலகத்தினூடாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். 10 நாட்களுக்குள் நாங்கள் அதனை நிச்சயமாக செய்து தருவோம். அதே போல தான் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அந்த விட்டம் காற்றாலை மின்சக்தி திட்டம் என்பது கிட்டத்தட்ட அங்கு 50 கோபுரங்கள், காற்றாலை கோபுரங்கள் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. இப்போது மீதிமுள்ள 54 கோபுரங்கள் அங்கு நிறுவப்படுவதான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கடந்த அரசாங்கத்தை சாடுவதல்ல, இது மக்கள் நலன் குறித்த விடயம் தான். ஆனால் சுற்றாடல் பாதுகாப்பு குறித்த எந்த விதமான முன்னெடுப்புகளும் இல்லாமல் அங்கு ஒரு சில முன்னாள் அவர்கள் அபகரித்த காணிகளிலே அவர்கள் அதை வாடகைக்கு விட்டு மக்களுடைய எதிர்காலமோ அல்லது சுற்றுச்சூழல்கள் குறித்தோ கடல் வளங்கள் பாதிப்பது குறித்தோ அல்லது கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ சிந்திக்காமல் அங்கு அவை நிறுவப்பட்டு ஆகிவிட்டது. 50 திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றது. அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. மீதி 4 செய்யப்படாமல் நிறுத்தப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்தோடனே அதனால் அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோட சில ஒப்பந்தங்களை அவர்கள் மீள ஆராய்ச்சி செய்வதற்காக அல்லது அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. குறிப்பிட்ட காலமளவிலே அது நிறுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அதற்காக சரி வரவில்லை என்ற அடிப்படையிலே அதிலே பெறப்படுகின்ற ஒரு மின்கூறுக்கு எவ்வளவு வழங்குவதென்ற அடிப்படையிலே ஒரு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று ஓரளவு அதை குறைத்து பெறக்கூடிய ஒரு நிலை வந்த அடிப்படையிலே இப்போது அது முன்னெடுக்கப்படுகின்றது. மீதி 4 டவர்கள் தான் அங்கு நிறுத்துவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 50 நிறுவப்பட்டு இருக்கின்றது. ஸோ அதிலே கரப்ஷன் இருக்கின்றதா இல்லதா என்பதை நிச்சயமாக ஆராயப்படும். அதிலே காணி வழங்குனர்கள், காணி வழங்கியிருப்பவர்கள், காணி வழங்க என்ன அடிப்படையிலே வழங்கியிருக்கின்றார்கள், யாருடைய காணிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்ற விடயமெல்லாம் அதிலே ஆராயப்படும். ஆனால் அங்கு மண்ணாகலப்படுகின்றது. நிச்சயமாக அந்த பிரதேசம் ஒரு சிறிய தீவு பகுதி என்பது நிச்சயமாக கனிமங்கள் நிறைந்த ஒரு பிரதேசம். ஒரு காலத்திலே மன்னார் தீவு என்பது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய வரி வழங்கக்கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் அந்த பிரதேசம் இருக்குது. நாட்டின் மிகப்பெரிய வரி வழங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, அதாவது கடல் வளங்களினூடாக மீன் உற்பத்தி அல்லது மீன்பிடியினூடாக மிக பாரிய அளவிலே பொருளாதாரத்திலே பங்கு செலுத்தி, எவ்வாறு மலையகத்திலே பெருந்தோட்டத்தினூடாக இந்த பொருளாதாரத்திலே எவ்வாறு பெருமளவு பங்காற்றியதோ அது மாதிரி பொருளாதாரத்திலே மன்னார் தீவு என்பது மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு தீவு. அது மாத்திரமே மன்னார் மாவட்டம் என்பது விவசாய கிராமங்கள் நிறைய இருக்கின்றது.
விவசாய உற்பத்தியினூடாகவும் பாரிய அளவிலே மன்னார் மாவட்டம் வந்து இந்த பொருளாதாரத்திலே ஆதிக்கம் செலுத்திய ஒரு மாவட்டம். எனவே அந்த மாவட்டம் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கட்டுக்கரை குளம்னு சொல்லக்கூடிய பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல குளங்களினூடாக பல நீர்ப்பாசனங்களினூடாக 3 போகங்கள் செய்யக்கூடிய அளவில் இருந்த அளவுக்கு அந்த மாவட்டம் இருந்தது. இப்போ ஒரு போகம் தான் செய்கின்றது. அவெல்லாம் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் கனிம வளங்கள் அள்ளுவதிலே எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிகள் அங்கிருந்து கனிமங்களை அள்ளுகின்றன. ஆள் துளையிட்டு அடியிலே இருக்கக்கூடிய மணல்களை அள்ளுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கின்ற விதத்தில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே பல காணிகளை தவறான விதத்திலே அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு முன்னாள் அமைச்சர்களினூடாக அவை எடுக்கப்பட்டு அந்த காணிகளே இவ்வாறான கனிமங்கள் அகழ்வதற்கான காணிகளாக வழங்கப்பட்டு வருகின்றது. அது சிலருடைய காணிகள், சிலர் தங்களுடைய காணிகள் என்பதை அறிந்து உண்மையான உறுதிப்பத்திரங்களை அளித்தும் அதை கொடுக்கப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய ஆதிக்கம் அங்கு அதிகமாக செல்வாக்கு இருப்பதன் காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருக்கலாம், ஏனைய துறையினருடாக அது பலவந்தப்படுத்தப்பட்டு சில விஷயங்கள் நடக்கின்றது. எனவே அந்த கனிமம் அள்ளுகின்ற விடயத்திலே அரசாங்கம் நிச்சயமாக இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியினூடாக வரக்கூடிய அந்த முதலீடுகளை கட்டாயம் அது ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது நிச்சயமாக அரசாங்கம் அது ஆராயும். அவர்களுடைய போராட்டம் என்பது நியாயம் அநியாயங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இதை அரசியல்வாதிகள் வந்து அவர்களுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய கோரிக்கை என்பதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் அவதானிக்கும், அதற்கான தீர்வு வழங்கும். அதே நேரம் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 50 டவரினூடாக எடுக்கப்படுகின்ற மின் உற்பத்தி என்பதை நிறுத்த முடியாத ஒரு சூழல், நிறுத்த முடியாது என்கிற ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நாட்டுக்கு நாடு இடையிலான ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறான போராட்டங்கள் யாரும் செய்யவில்லை. இந்த அரசாங்கத்தில் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்துக்கான நியாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் மக்களுடைய போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. எனவே அதற்கான நியாயங்களை இந்த அரசாங்கம் வழங்கும். அதற்கான தீர்வுகளையும் அவர்களுக்கான அவ்வாறான பிழை இருப்பின் அதை சரி செய்து கொண்டு இந்த அரசாங்கம் அவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து செல்லும். ரைட். ஆகவே அடுத்த விடயம் தான் இந்த SLPPயினர் இப்போ பாராளுமன்றத்திலும் சரி, அவருடைய கட்சி அலுவலகத்தில் நடத்துகின்ற ஊடக சந்திப்புகளிலும் சரி நிறையவே பேசுவது இந்த தங்காலை, அம்பாந்தோட்ட பகுதிகளில், மித்தனிய பகுதிகளில் பிடிபடுகின்ற இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக உடனடியாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்து விடுவார்கள். கடந்த சில நாட்களாக இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சமரைஸ் பண்ணி பார்த்தால் இவர்கள் சொல்வது எல்லாமே இந்த அனுர அரசாங்கம் திட்டமிட்டு மித்தனிய, அம்பாந்தோட்ட, இந்த தங்கால பகுதிகளிலே இந்த போதைப் பொருளை பதுக்கி SLPPக்கு எதிராக ஒரு சூழ் செய்யும் நோக்கத்திலே இந்த போதைப் பொருள் எல்லாம் இங்கு பதுக்கி இவர்கள் பிடிப்பதை போல் பிடிக்கின்றார்கள். இது நாமல் ராஜபக்ச 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதியாவது தடுப்பதற்கான ஒரு திட்டமாக இந்த அரசு முன்னெடுத்து வருகின்றது. அதே போல தான் அனுர அரசு தான் இந்த ட்ரக்ஸ் கண்டெய்னர்களை வெளியே விட்டது. இவர்கள் இதற்கு பதில் கூறியாக வேண்டும். இந்த தங்காலில் இருக்கின்ற இந்த ட்ரக்ஸ் எல்லாமே அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளியிட்ட இந்த கண்டெய்னரில் அடங்கி வைத்தான் என்றும் சொல்கிறார்கள். அதே போல உதயகமன் பிள்ளை ஒரு கருத்தை கூட்டியிருந்தார், இந்த ட்ரக்ஸ் பிடிப்படுவதனால் நாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெறவில்லையாம். அது ஒரு பகிரங்கமான கருத்து அது. அதே போல தான் கூறுகிறார், இளைஞர்கள் யாருமே இந்த ட்ரக்ஸ் நிறுத்தி பிடிப்படுகின்றது, எங்களுக்கு ட்ரக்ஸ் வேண்டும் என்று யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்றும் ஒரு முட்டாள்தனமான கருத்தையும் தெரிவித்திருந்தார். அவை இப்படி இருக்கின்ற நேரத்திலே நாமல் ராஜபக்ஷ கூட சொல்கின்றார், எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள், ரைட், அவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நடத்துங்கள், அது பரவாயில்லை. ஆனால் இந்த கண்டெய்னர்கள் எப்படி வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது, அதற்கு நீங்கள் பதில் கொடுங்கள். இன்றைய தினம் கூட நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்புகின்றார் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம். அவை இந்த விடயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள்? 325 கண்டெய்னர் விஷயத்தில் வெளியிட்டாங்கள் என்பதும், அந்த 325 கண்டெய்னருக்குள்ளுக்கு தான் இந்த 2 கண்டெய்னர் மணம்பேரி அவருடைய சகோதரியுடைய காணிக்குள்ளே புதைத்து வைக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கான மூலப்பொருள் அடங்கிய அந்த வகையில் அங்கே கொண்டு செல்லப்பட்டது. மணம்பேரியுடைய அவருடைய அந்த காணிக்குள்ளே புதைக்கப்பட்ட அந்த விடயமும் அதற்கு பின்னர் தான் SLPPயுடைய அல்லது நாமல் ராஜபக்சே குறித்த விடயத்திலே இந்த அரசாங்கம் அவருக்கு எதிராகத்தான் செயற்படுகிறார் என்ற விடயத்தை அவர் பேசி வருகிறார். நிச்சயமாக அது அல்ல. மணம்பேரியினுடைய காணிக்குள்ளே கொண்டு போய் அரசாங்கம் தாட்டுறதுக்கு அளவுக்கு இது சின்ன சூனியம் பண்ண சாமான் அல்ல.
அல்லது ஒரு மோதிரத்தை கொண்டே புதைச்சதல்ல. இது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 50,000 கிலோக்கள் அடங்கிய ஒரு பொருளை கொண்டு அங்கே தாட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய மெஷினரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கேட்டபில்லரையோ அல்லது பெரிய ஒரு மெஷினரிஸ் யூஸ் பண்ணி தான் அவ்வளோத்தையும் அங்கே புதைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவ்வாறாக இருந்தால் அவருடைய காணிக்குள் இருக்கின்ற அந்த விடயத்தை செய்கின்ற போது அரசாங்க தரப்பினர் இவர்கள் கூறுகின்ற போது அரசாங்க தரப்பினர் கொண்டு அதுக்குள்ளே தாட்டுறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன தேங்காய் திருவிட்டு இருந்தாங்களா? அப்போ மணம்பேரி வந்தால் வீட்டிலேருந்து தேங்காய் திருவிட்டு இருந்தாரா? மணம்பேரி நின்று அவருடைய தலைமையிலே அந்த கண்டெய்னர் இறக்கப்படுற வீடியோ வெளியாகிருக்குது. அவர் நின்று அதை கைட் பண்ணுறார். மணம்பேரி நின்று அங்கே தூக்கிவே இங்கே தூக்கிவே கண்டெய்னரில் தூக்கு உள்ளுக்கு வை என்று அவரே அதில் நின்று கைட் பண்ணுற வீடியோ அந்த இடத்துல யார் பாதாள உலக குழுவினருடைய ஃபோனில் இருந்து அது லீக் ஆகி அது போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல இறக்கி வைக்கிறோம்ன்றதை பத்மைக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய இந்தோனேசியாவில் பிடிப்பட்ட பாதாள உலக குழுவினருக்கு இவர்கள் எடுத்து அனுப்பியது அங்கே போடுறது மணம்பேரியும் அவரும் தொடர்பில் இருக்கிறார்ன்றது சாதாரண விஷயம் அல்ல, சும்மா நடக்கிற விஷயம் இல்லை. அவர்களுடைய 28 ஃபோன் பிடிபட்டிருக்கு. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களுடைய 28 ஃபோன் கைது செய்யப்பட்டிருக்கு. 28 ஃபோனில் யாரோட கதைத்திருக்கிறாள் முழு டீட்டெயில் இருக்குது. என்னென்ன கதைத்திருக்கிறாள் ரெக்கார்டிங் எடுக்க முடியும். அது உறுதிப்படுத்தி இவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள். எனவே கோர்ட்ஸ் ஆர்டர் எடுக்கிறாங்க. இந்த டயலாக்லேயோ அல்லது மொபிட்டல்லையோ அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தினோட கோர்ட்ஸ் ஆர்டர் இவர்களுடைய முழுமையான தகவல்கள் பெறப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எடுக்கப்படும். யாரோட கதைத்திருக்கிறாள் என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதை ஆராயக்குள்ள யார் கதைச்சிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும். அதில் அவர்கள் ஜனாதிபதியாக ஆசைப்படக்கூடிய ஒருத்தருடைய அவரோட தொடர்பு இருக்கிறாரா? 2029 நான் தான் ஜனாதிபதி வரப்போன்று கனவு கண்டிருக்கிறவர் அவரோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறார். எல்லா விவரமும் இருக்கும். சிஐடி ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள எதுவும் தெரியாமல் விசாரிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட விசாரணை செய்யும் போதே அவருக்கு தெரியும், ஆகா இவரோட கதைச்சியெல்லாம் தெரிஞ்சு வச்சு போட்டு தான் வந்து என்னோட கதைக்கலாம் பொய் சொல்ல இயலாது. அவர் உண்மையாக ஒப்புதல் எடுப்பதற்காகத்தான் அவருடைய கேட்கப்படும். எதிரே அங்கே ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு சிஐடி ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கண்டா முழுமையான ஆதாரங்களுடைய தகவல்கள் இல்லாமல் சும்மா கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. அவங்கள அடிக்கவோ வதைக்கவோ இல்லாமல் கூப்பிட்டு உதாரணத்துக்கு ஒரு கோல் எடுத்து நீங்கள் இத்தனை மணிக்கு இத்தனாரோடைய கதைச்சிருக்கிறீங்க, என்ன கதைச்சிங்க என்று கேட்டால் விசாரிக்கப்படுவர் யோசிப்பார், அட இத்தனை மணிக்கு இன்னாரோட கதைச்சிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமாண்டா, என்ன கதைச்சின விஷயமும் அவங்களுக்கு தெரியும். நான் போய் சொல்லி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா உண்மையை சொல்லப்படுகின்ற நேரம் அவர் ஒப்புதல் வழங்கப்படக்கூடிய வீடியோ அவர் பதிவாகும். நான் இன்ன நேரம் இவனாரோட இந்த விஷயத்தை தான் கதைச்சேன், அது ஒப்புதல், அவருடைய உண்மையான ஒப்புதல் வழங்கப்படும். இங்கு இவர்கள் ஆதாரங்கள் கொடுக்கப்படுகின்ற போது இந்த ரெக்கார்டிங் பிழையானது பொய்யானதுன்னு சொல்வார்களா என்றால் இல்லை, அதற்கான ஒப்புதல் இருக்கின்ற விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கும். அவ்வாறு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குது. குறிப்பாக தென்பகுதியிலே தங்கல்ல பிரதேசத்திலும் அதே மாதிரி மற்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தினருடைய ஆதிக்கத்தில் கூடுதலாக இருந்த பிரதேசத்திலே புதைக்கப்பட்டிருப்பது தோண்டப்படுகின்றது என்பதில் இவர்கள் வைக்கின்ற வாதம், நாமல் ராஜபக்சையாக இருக்கலாம் அல்லது SLPPயாக இருக்கலாம், காரியவசமாக வைக்கக்கூடிய வாதம் சரியானதா நியாயமானதா என்று பார்க்கறதை விட எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லலாம். அவர்கள் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் வெளியிலே லீக் ஆகாது. எனவே அவர்கள் தெரிவு செய்த பிரதேசம் அவர்களுடைய பிரதேசம். அவங்களுக்கான பிரதேசத்தில் அவங்க அந்த விஷயத்தை ஃபேக்ட்ரியை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா இருந்தால் அங்கே இருக்கிறது எந்த விஷயம் வெளியில் போகாது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸாருக்கு தகவல்கள் எடுத்து போலீஸார் அதை சுற்றி வளைப்பு செய்ய போகிறேன்னு இது என்னோட ஏரியா, எப்படி நீர்கொழும்பில் போய்த்து ஹெலிகாப்டரில் இறங்கி கட்டி பிடிச்சி அவரை காப்பாற்றி விட்டாரோ மஹிந்த ராஜபக்ச, அதே மாதிரி இது என்னோட ஏரியா, அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச நடக்குது, நீங்கள் அதில் கையடிக்காதீங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க. எனவே அவர்கள் தெரிவு செய்த போது அவர்களுடைய ஆதிக்கத்தில் நாடு பூராகவும் அவர்களுடைய ஆதிக்கத்தில் அவர்களுடைய மேலாதிக்கத்தில் இருந்த பிரதேசங்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு பிரதேசங்களும் தோண்டப்படலாம், எடுக்கப்படலாம். அதுக்கு காலங்கள் அவகாசம் இருக்கின்றது, செய்யப்படுவார்கள். ஆனால் குறிப்பாக அதிக அளவிலான புதைத்து வைக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே தென்பகுதியில் குறிப்பாக இவர்களுடைய அந்த ஆதிக்கத்தில் இருந்த பிரதேசங்கள் மட்டும். அவர்களுடைய வீட்டுகள் இல்லை, இவருடைய ஆதிக்கத்தில் இருந்த பிரதேசம். மணம்பேரியுடைய காணிக்குள்ளே தாட்டுவதற்கு இந்த அரசாங்கம் போய் தாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் தான் தாட்டியிருக்காங்க, அதுக்கான ஆதாரமே இருக்கின்ற போது இவர்கள் சொல்லுகின்ற பொய்யான கருத்து. அதே நேரம் நாமல் ராஜபக்ச 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆகுவார் என்பது நான் சொல்லுகிறேன், அது கனவு தான். ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு இவர்களுடைய 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஆட்சி அமைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர்கள் செய்த எந்த ஒரு திட்டமும் அவர் மக்களுக்கு விருப்பப்படாமல் வேண்டுமென்றே கேஸுடைய விலையை ஏற்றிருக்கிறாங்க. கேஸுடைய விலையை, எரிபொருளுடைய விலையை ஏற்றுவதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் இப்போது கோப் கமிட்டியில் அதெல்லாம் தெளிவாக குறிப்பிடுறாங்க.
திட்டமிட்ட அடிப்படையிலே ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி கேள்வியை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு அதை என்ன விலை கொடுத்தும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மக்களை உருவாக்கி மக்களை அந்த இடத்துக்கு தள்ளி அதன் பின் அவர்கள் பெட்ரோலையும் கேஸையும் கொண்டு வந்து மக்களுடைய 1500 இருந்த கேஸை 7500 வரையும் கூட்டினாங்க. தேவை அவங்களுக்கு மக்களுடைய காசையெல்லாம் அவங்க சுரண்டி இழுத்து எடுக்கணுன்றதுக்காக அந்த வேலை செய்தாங்க. அதெல்லாம் இப்போது கோப் கமிட்டி சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இருந்தவர்களையே மக்கள் விரட்டி அடித்த பின் இப்போது இவர்களுடைய காணிக்குள்ளும் இவர்களுடைய வளாகத்திற்குள்ளும் இவர்களுடைய ஆதிக்கம் இருந்த பகுதியிலும் ஐஸ் அதுக்கான மூலப்பொருட்கள் தோண்டி எடுக்கப்படுகின்ற போது இவர்களை மீண்டும் மக்கள் தெரிவு செய்வார்களா? நான் கேட்க தேவையில்லை. தெரிவு செய்யவே மாட்டார்கள். அடித்து சொல்ல முடியும், இவர்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு 2029 கனவு தான். அது எங்களுடைய அரசாங்கத்தை மீண்டும் மக்கள் ஆட்சியில் அமைப்பதும் ஆட்சியில் நிறுத்துவதும் இல்லாமலாக்குவதும் மக்களுடைய கையில் இருக்குது. மக்களுக்கு நாங்கள் நலன் செய்கின்ற போது மக்கள் ஆனால் இந்த நாமல் ராஜபக்ச திரும்ப வருவாரா என்பது நிச்சயமாக இல்லாத விடயம். இன்னும் ஒரு சரியான தலைவர் இன்னும் இங்கே இல்லை. நிச்சயமாக இன்னொரு சரியான தலைவர் இவர்களிடத்தில் இல்லை. இவர்கள் காண்கின்ற கனவு அதை நிறுவுகின்றது மக்களை ஏமாற்றலாம், மக்களை எதையாவது சொல்லி நாங்கள் அவங்களோட ரூட்டை மாற்றலாம்னு ட்ரை பண்ணுறாங்களே தான் அந்த ட்ரைலாம் மக்கள்கிட்ட அது ஆகாது, ஒன்றுக்கும் ஆகாது. இப்போது கடந்த ஆட்சி காலங்களிலே இந்த பிடிப்படுகின்ற பாத்தாள உலக நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளில் பதுங்கி செய்து வந்தவர்கள் எல்லாமே நிறைய பேர் பிடிபட்டார்கள். ஒரு சிலர் முக்கியமானவர்கள் பிடிபட்டார்கள். பிடிபட்டு இங்கே கொண்டு வந்து வைத்து ஒரு சிலர் கொலை செய்யவும் செய்தார்கள். ஆகவே இப்படி இருக்கிற இடத்தில் இப்போது இந்த தங்கள் பகுதியில் தான் அதிகமான இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விவகாரங்கள் அடிபடுது. அதே மாதிரி கைதாகின்றவர்களும் சிங்களம் பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்புகிறது. அது ஒரு சில இந்த ஃபேஸ்புக்கில் கூட ஒரு சில போஸ்டுகள் காணக்கூடியதாக இருக்குது. KPI அப்படிங்கிற நாமத்தில் அழைக்கப்படுகின்ற பாத்தாள உலக உறுப்பினர்கள் கூட வெளிநாடுகளில் மறைந்திருந்து இந்த ஒரு சில வர்த்தகங்களை செய்து வருகின்றார்கள். ஆகவே ஏன் அவர்களை இன்னும் பிடிக்காமல் இருக்கின்றது? இந்த அரசாங்கம் ஏன் முடியாமல் இருக்கின்றது? தமிழ் பேசும் எத்தனையோ பாத்தாள உலக தலைவர்கள் இருக்கிறார்கள் வேறு நாடுகளிலே, ஏன் அவர்களை பிடிக்க முடியாமல் இருக்கின்றது? இதில் பின்னணிகள் என்ன இருக்கின்றது என்பது கேள்விகள் இருக்கிறது. நிச்சயமாக இதிலே வெறுமனே ஒரு சாரார், ஒரு சமயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த போதைப்பொருள் உற்பத்தியிலும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் அல்லது போதைப்பொருள் கடத்தலிலும் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஆனால் கடந்த கால அரசாங்கத்தில் இன ரீதி அவர்களுடைய முதலீடாக இருந்தது. கடந்த கால ஆட்சியாளர்கள் 76 வருட கால ஆட்சியாளர்களுடைய முதலீடாக இருந்தது இனப்பிரச்சினை, இன ரீதியான முறுகள், இனத்துக்கு இடையிலான வன்மத்தை கக்கி அதன் மூலமாகத்தான் அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இந்த இதற்கு பின் இனவாதம் என்பது எங்களுடைய அரசாங்கத்திலே இல்லை என்பதை சூளுரைத்திருக்கிறார் ஜனாதிபதி. நிச்சயமாக அந்த இனவாதம் இதற்கு பின் இந்த நாட்டிற்குள் வராது. ஒரு இலங்கையர் என்ற அடிப்படையில் தான் முழுமையான எல்லா விடயங்களும் செய்யப்படும். இப்போது அபிவிருத்தி திட்டங்களும் அவ்வாறு தான் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. அது நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமான அபிவிருத்திகள் வடக்கிலும் கிழக்கிலும் செய்யப்பட்டு, தெற்கிலே ஆரம்பித்திருக்கிறார்களா இல்லையா என்பது கூட பாரிய அளவில், ஆனால் வடக்கிலே அபிவிருத்தி திட்டங்கள் இப்போது அவசரமாக செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இங்கு நீங்கள் சொல்லுவது போன்று கடந்த காலங்களிலே இப்ராஹிம் என்பவர், அதே மாதிரி கஞ்சிப்பான இம்ரான் போன்றவர்களுடைய பெயர்கள்லாம் உச்சரிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது அவர்களை கைது செய்வதை விட சிங்களவர்களை கைது செய்கின்ற போகிறார்கள் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருகின்றது. சில நேரம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்களா என்ற விதத்திலே இந்த அரசியல்வாதிகள் தட்டை மாற்றுறதுக்கு ரெடியாகிறாங்க, பொட்டையை மாற்றுறதுக்கு ரெடியாகிறாங்க. அப்படி அல்ல. மிகப்பெரிய இந்த போதைப்பொருள் உற்பத்தியிலும் இதிலேயும் ஈடுபட்டவர்கள் இப்போது ஆப்பட்டிருக்கக்கூடிய கலையபத்திர பத்னே அது போன்ற இவர்கள் தான் அதிகமாக முன்பு கொல்லப்பட்ட மதுஷ் போன்றவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி விற்றவர்களாகத்தான் ஏனைய முஸ்லீம்களுடைய போதைப்பொருள் வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் தரப்பினுடைய போதைப்பொருள் வியாபாரிகளாக இருக்கலாம். இவர்கள் பிடிபட்டதன் பின் இந்த சந்தர்ப்பத்தில் சில நேரம் நீங்கள் கேட்பது போன்று முஸ்லீம்களையோ அல்லது தமிழர்களையோ கைது செய்கின்ற போது இதை சாதகமாக பயன்படுத்துவார்கள் அரசியல். மீண்டும் முஸ்லீம்கள் மீது அல்லது தமிழர்கள் மீது, சிறுபான்மையினர் மீது இவர்கள் இவ்வாறான இதை கற்கிறார்கள் செய்கிறார்கள் அடிப்படையிலே பேசி இது சிறுபான்மை மக்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்துவார்கள் வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுதான் காரணமாக, அதற்காகத்தான் கைது செய்யவில்லை என்று அவர்கள் அவ்வாறு இருப்பார்களாக இருந்தால் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் மிக முக்கியமான பிரதானமான போதைப்பொருள் உற்பத்தியிலே ஈடுபட்டவர்கள் இவ்வாறான மிகப்பெரிய அவர்கள் இவர்களோடு சம்பந்தப்பட்டவர், கடந்த கால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் முக்கிய பிரமுகர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவருடைய ஆதாரத்தோடு, அவர்களுடைய அனுபலையோடு, அவர்களுடைய முழு ஆதரவோடு தான் அந்த விடயங்களை செய்து வந்திருக்கிறார். எனவே முக்கியமான ஆணி வேரை பிடுங்கப்படுகின்ற போது
இவ்வாறான சில்லறைகள் எல்லாம் அநேகமாக ஒன்று விட்டு போட்டு போவாங்க அல்லது அவங்க வந்து கைதாகுவாங்க. அவர்களும் எதிர்காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ கடந்த காலங்களில் அந்த சிஐடியாக இருக்கலாம், எஃப்சிஐடியாக இருக்கலாம், போலீஸ் தலைமையகமாக இருக்கலாம், இங்கே அழைக்கப்படுகின்றவர்கள் எல்லாமே கடந்த ஆட்சிகளில் இருந்த சிங்கள அமைச்சர்கள், சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதே மாதிரி ஒரு சார்ந்த கேள்விதான். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன் பிள்ளையான், வடிவேல் சுரேஷ் ஆகிய இருவரும் தான். ஒருவர் இப்போ கைதாகி உள்ளே இருக்கிறார் பிள்ளையான். வடிவேல் சுரேஷ் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டு எஃப்சிஐடியில் பின்னர் அனுப்பப்பட்டார். ஆனால் ஏனைய இன்னும் எத்தனையோ பேர் தமிழ் பேசும் கட்சிகள், தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஊழலுக்கு பேர் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இன்னமும் அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படவில்லை? அவர்களுக்கு எதிரான எந்த சட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை? ஏன் எதுவும் சாட்சிகள் இல்லையா? அல்லது அவர்கள் நல்லவர்களாக இருந்திருக்கின்றார்களா? அல்லது சாட்சிகளை மறைத்து விட்டார்களா? என்ன நடந்தது? இல்லை, ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரைக்கும் காத்திருக்குமா கொக்குன்ற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து தான் இருக்கிறாங்க. இல்லை என்று இல்லை. இவங்களுடைய ஊழலுக்கு பேர் போனவர்கள் நான் குறிப்பாக சொல்லலாம். முஸ்லீம்ஸில் அரசியல்வாதிகளே ஊழல் என்றாலே அவருடைய பேர் 10% யாருண்டாக்கா சின்ன பிள்ளையும் சொல்லும் அளவுக்கு தான் அவருடைய பேர் உச்சரிக்கக்கூடிய ராஜபக்சவுக்கே பல ராஜபக்சவுக்கு ஊழலை கற்றுக் கொடுத்தவர் தான் அவ்வாறான முஸ்லீம் ஊழல்வாதிகள், முஸ்லீம் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பாக தான். இவர்களெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும். முஸ்லீம் தரப்பினராக இருக்கலாம், தமிழ் தரப்பினராக இருக்கலாம், நன்கு அறிந்தவர்கள். இவருடைய ஆரம்ப காலம் சொப்பிம்பேக் கதை சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரம்ப காலமும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கணும். ஊழலாள சம்பவங்கள் சொத்து குவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன் கைது செய்யப்படவில்லை என்று பலருக்கும், எனக்கும் அந்த ஏக்கம் இருக்கிறது. என்னிடம் அந்த கேள்வி இருந்து கொண்டா இருக்குது. ஆனால் நான் அதற்கு தரக்கூடிய விடையே தான். இவ்வாறான முஸ்லீம் அரசியல்வாதிகளை கைது செய்கின்ற போது முஸ்லீம் தரப்பினரிடமிருந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற விடயங்கள் எல்லாம் முத்தூர் பகுதியில் கூட்டி வரப்பட்ட அத்தனை பேரும் முஸ்லீம்கள். மன்னார் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய தமிழர்களும் முஸ்லீம்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றார். இந்த முக்கியமான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? எனவே சிறுபான்மையினுடைய இந்த எதிர்ப்பை அதிகமாக கொண்டு செல்லுகின்ற போது சர்வதேச மட்டத்திற்கு இதை கொண்டு போக முடியும். பெரும்பான்மையினுடைய விடயம் இப்போ சர்வதேச மட்டத்தில் பாரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தாது என்பதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த சிறுபான்மையினரையே தூண்டிவிட பார்க்கிறார். எனவே சிறுபான்மையினுடைய ஊழல்வாதிகளுடைய கைதுகள் இப்போது இடம்பெறுகின்ற போது அது பாரிய அளவில் ஒரு இன ரீதியான முறுகலை அல்லது இன ரீதியான ஒரு போக்கை கொண்டு போயிடும், ரேசிசத்தை கொண்டு போயிடும் என்பதற்காக சில விடயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக அவ்வாறான ஒரு சின்ன சின்ன ஊழலை இப்போ ஒரு மகிபாலகேரத்துன்னு சொல்லக்கூடியவர் அவர் பாவிச்சிருக்கிறார் 4700 லிட்டர் ஒரு மாதத்துக்கு பாவிச்சிருக்கார் 4700 லிட்டர் டீசல். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150 லிட்டர் அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அவர் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்க மாட்டார். 150 லிட்டருக்கு ஓடுறேன்னா 450 ஒரு லிட்டருக்கு 3 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வாகனம் வச்சுட்டு போகிறாங்க இருந்தால் 450 கிலோமீட்டர் ஓடும். இலங்கையை சுற்றி ஒரு 3 முறை ஓடிப்பார் போலிக்கு அந்த காரியாலயத்தில் இருந்திருக்க மாட்டார். மக்கள் சேவை செய்திருக்காரு. அந்தளவு தூரம் அவர் மக்கள் சேவை செய்திருக்கார். தூக்கம் இல்லாமல் 24 மணி நேரம் ஓடினா கூட அந்தளவு தூரம் ஓட முடியாது. அப்போ எனவே இவ்வாறான கரப்ஷன்கள்லாம் பிடிச்சிட்டு போகும். சின்ன விடயங்கள்லாம் பிடிச்சிட்டு போகும்போது நிச்சயமாக அவர்கள் கடைசியில் இந்த விரல் நீட்டக்கூடியவர் இவ்வாறான பெரிய ஊழல்வாதிகளிடம் கை நீட்டுவார்கள். அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இன்னும் காலம் இருக்கிறது. 1 வருட காலம் முடிந்திருக்கிறது. இப்போதுதான் ஊழல்வாதிகள் குறித்த விடயங்கள் எல்லாம் கோப் கமிட்டியில் பேசப்பட்டு கொண்டு போகுது. அதற்கான நடவடிக்கைகள் பேசுகின்றார்கள். நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். அடுத்ததாக முக்கியமான விடயம்தான் ரணில் சஜித் தரப்பு ஒன்றிணைந்தால் சிறப்பாக இருக்கும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் இப்போது கடந்த அரசியல் மேடைகளில் சொல்லிவிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இப்போது எதிர்த்தரப்பினர் அனைவருமே ஒரு மேடையில் இணைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த மாநாட்டின் போது. ஆனால் சஜித் பிரேமதாஸ் அந்த இடத்துல இருக்கவில்லை, ஆனால் ஏனையவர்கள் இருந்தார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது அரசாங்கத்துக்கு ஒரு சவால் ஏற்படுத்துகிற விதத்தில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். நடைமுறைக்கு மாற்றமான விதத்திலே 79வது ஆண்டு நிறைவு விழா, 80வது ஆண்டு 75வது ஆண்டு வெள்ளி விழா, அதுவாறு தான் சிறப்பான கொண்டாடப்படும். 79ஆம் ஆண்டு விழா, ஆண்டு நிறைவு விழா என்ற அடிப்படையிலே ஒரு பிரமாண்டமான ஒரு காட்சி, பலம் வாய்ந்த காட்சி. வெறுமனே ஒரு கூரைக்குள் சின்ன ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களோடு நடந்தேறியது என்பது ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயம். இதிலே ரணில் விக்ரமசிங்கையை மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அவர் ஏதாவது செய்வார்னு இன்னமும் அவர்கள் நம்புகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கைக்கு ஏதோ பெரிய மூளை இருக்குன்னு இன்னும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எந்த மூளையும் இல்லை. அவர் எந்த விதமான அவருடைய கடந்த கால 50 ஆண்டு கால அரசியலில் தன்னுடைய கட்சியை தின்ன கொடுக்காம மெலிஞ்சு போகிற ஒரு கட்சியை தான் ஆகிக்கிறார். அவருடைய மாமனார் அவருடைய கையிலே ஒப்படைத்த சந்தர்ப்பத்தில் இருந்த அளவு பலம் இங்கே அவருக்கு இல்லாமல் இருக்கின்றது. வெறுமனே கடைசி அவர் தான் தனி ஒரு தலைவராக மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டார்.
அவருக்கு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தினரோடு தான் அந்த கட்சி இருக்குது. மீண்டும் இதை மனோ கணேசன் அவர்கள் நம்பிக்கைன்னு அந்த இடத்துல போய் நிற்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் எந்த கட்சி சார்ந்த அவர் மனோ கணேசன் என்பவர் தேசிய பட்டியலூடாகத்தான் வந்திருக்கிறார். அதுவும் சஜித் பிரேமதாசாவுடைய அங்கீகாரத்தோடு அப்பாவித்தனத்தில் பாவத்தில் கொடுத்த ஒரு சீட்லாம் மனோ கணேசன் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அவருடைய கட்சி தலைவரே அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை, செல்லவில்லை. அவர்களுக்குள் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு ஒருங்கிணைந்த ஒருமித்த குரலோடு ஒரு சிந்தனையோடு வரக்கூடிய எதிர்க்கட்சி இருக்கணும். ஜனநாயக நாட்டிலே சிறந்த ஒரு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். எதிர்க்கட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் அந்த கருத்து மக்கள் நலன் குறித்ததும் நாட்டின் நலன் குறித்த கருத்துக்களை அவர்கள் வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்திலும் நான் தலைவரா நீ தலைவரா என்னை தலைவராக்கி என் தலைமைக்கு கீழ் வருவியா என்ற அந்த நிலைமை தான் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே நிச்சயமாக தன்னுடைய தலைமை பொறுப்பையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பையோ சஜித் பிரேமதாசருக்கோ அல்லது வேறு யாருக்கும் கொடுக்க போவதில்லை. நிச்சயமாக அவர் கொடுக்க போவதில்லை. எனவே கொடுக்க போவதில்லை என்பது அடிப்படையில் அவர்கள் இணைய போவதும் இல்லை. இன்னும் மண்குதிரையை நம்பியவர்கள் போன்று இவர்கள் மண்குதிர் நம்பியது போன்றுதான் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒன்றும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே இல்லாத ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழ் இவர்கள் ஒன்று சேர்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு எதிர்க்கட்சியை எதிர்த்தரப்பினரை கொண்டு வர முடியும் பாராளுமன்றத்துக்குள். அப்பாறாக இருக்கும்போது எதிர்த்தரப்பினர் நாட்டு நலன் கொடுத்தும் மக்கள் நலன் கொடுத்த திட்டங்களை வருகின்ற போது அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கின்றது. இதுவரையிலே பாராளுமன்றத்தில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், மக்கள் நலன் குறித்து எந்த விதமான கருத்தையும் எதிர்த்தரப்பினர் முன்வைக்கவில்லை. எல்லாம் அவங்கள ஒப்பாரியை தான் வைக்கிறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஒப்பாரி தான் வைக்கிறாங்க. அந்த ஒப்பாரியிலே தான் அவங்களோட காலம் போகுது. அந்த 5 ஆண்டுகளும் அவ்வாறு தான் முடிய போவதை மக்கள் நலன் குறித்த திட்டங்களிலே அவர்கள் சாதகமாக நடைபெறுவதும் அல்லது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இதுவரையிலும் தோன்றவில்லை. எதிர்க்கட்சி ஒன்று இல்லாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. அவ்வாறான நிலை பாதகத்தை ஏற்படுத்தும். எனவே ஜனநாயக நாட்டிற்குள்ளே நிச்சயமாக சிறந்ததொரு சரியான பலமான எதிர்க்கட்சி ஒன்று அமைய வேண்டும். அதற்கான களத்தை எங்களுடைய ஜனாதிபதி அமைத்து கொடுத்திருக்கிறார். எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேருங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை கூட உணராதவங்களாக தான் இவங்க நடந்து கொண்டிருக்கிறார். என்னோட இறுதி கேள்வி என்னென்னு சொன்னால், அண்மையில் மற்றொரு விமர்சனத்துக்குள்ளான விடயம்தான் வசந்த சமரசிங்க, சுனில் அந்துநெத்தி, சுனில் வட்டகல இவர்கள் உட்பட இன்னும் பலருடைய இந்த சொத்து மதிப்பு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இவர்கள் கலந்து கொண்ட ஒரு சில நிகழ்ச்சிகளின் போது இவர்கள் சொன்ன விடயம்தான், அவர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் கட்சியின் ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள், ஆலோசகர்கள் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் உதவுவார்கள். போக்குவரத்தாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், தங்குமிட வசதிகளாக இருக்கலாம். இவற்றுக்கு உதவும் போது நாங்கள் தேவையற்ற விதத்தில் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட எப்படி இவ்வளவு கோடிகளுக்கு இவர்கள் உரிமையாளராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வி சமூகத்திலே எழுந்திருக்கின்றது. இது பற்றி வசந்த சமரசிங்க, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட பெயருடைய அனைவருமே அல்லது எங்களுடைய கட்சியினுடைய 159 உறுப்பினர்களும் அவர்களுடைய சொத்து மதிப்பு தாங்கள் வழங்கியது. நான் என்னுடைய சொத்து மதிப்பை நான் அரசாங்கத்துக்கு இவ்வளோ சொத்து இருக்கின்றது என்பதை நான் வழங்குகிறேன். வழங்கினதுக்கு பிறகுதான் அதை வெளிப்படுத்துகிறாங்க. தாங்களாகவே முன்வந்து அவர்கள் எங்களிடம் இவ்வளோ சொத்து இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை சொத்து எவ்வாறு நாங்கள் ஈட்டியிருக்கிறோம், சொத்தை எவ்வாறு நாங்கள் அதை பெற்றோம், எவ்வாறு சம்பாதித்தோம் என்பதற்கான காரண காரியங்களையும் அவர்கள் கொடுத்திருக்கார்கள். வசந்த சமரசிங்க அவர் தோழர் நீண்ட காலமாக அந்த பிரதேசத்திலே அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கற்கை நெறி ஒன்றை செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரமாண்டமாக அந்த பிரதேசத்துக்கு வந்து போகக்கூடிய அவர் அதற்கான பொருளீட்டலுக்கான வழியை சொல்கிறார். அதே மாதிரி சுனில் வட்டகல சகோதரியாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஒரு லோயர். சில சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு கேஸுக்கும் அவர், உங்களுக்கு தெரியும், மரகல பீரியட்டில் இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது முழு நேரமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு எந்த விதமான அறவீடுகளும் எந்த விதமான பணமும் பெற்றுக்கொள்ளாமல் முழுமையாக அவர் அர்ப்பணித்து செய்தார். அவ்வாறாக பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர். அவருக்கு தான் சம்பாதிப்பதற்கான வழி இருக்கின்றது, அதுக்கான வகிவாகங்கள் இருக்கின்றது, அதை காட்டியிருக்கின்றார். அவர் சம்பாதித்த வழிகளை காட்டியிருக்கின்றார். என்னுடைய இவ்வளவு சொத்து இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் வெளிப்படுத்தியதை தான் இப்போது வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவ்வாறு யாராவது சொல்வார்களா என்றால் அவர்களிடம் இல்லை என்பதை சொல்வார். நாமல் ராஜபக்சே சொல்கிறார், என்னுடைய இவ்வளோ தான் என்ற பொஞ்சாதி மூலம் வந்ததான் இருக்குன்னு சொல்கிறார். இது நம்பக்கூடியதாக இருக்கின்றதா? அவர்களுடைய நடை, உடை, பாவனை, உடை, உடுப்புகள், அவருடைய தின்பண்டங்கள், பயணங்கள் எல்லாமே பார்க்கின்ற போதும் இவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துள்ளவர்களால் அவ்வாறான விடயங்களை பாவிக்க முடியும். ஆனால் இவர்கள் இங்கு காட்டியிருப்பேன் என்னோட வேறு சொத்து இல்லைன்னா நம்பக்கூடியதாக இல்லை. எனவே அவர்களுடைய சொத்து வேறு யாராவது பினாமிகளுடைய பேரில் நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கும்.
இவர்களுக்கு பினாமிகளிலே தங்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையே அவர்கள் இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டுமா, நீங்கள் இதுக்கு வழக்கு போட வேண்டியுமா, வழக்கு போடுங்க, அவங்க காட்டுவாங்க. சும்மா நீங்கள் மீடியாவில் பேசிட்டு இருந்த வேலையில் அதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால் சந்தேகத்துக்குரிய சம்பந்தப்பட்டவரிடம் கேள்வி இருக்கணுங்க, பார்லமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான பதில் அவங்க தந்துட்டு போவாங்க. இல்லை கோர்ட்ஸில் உங்களுக்கு கேட்கணுமோ, அதுக்கு வழக்கு வைக்கணுமோ வழக்கு வைங்க, அதுக்கான ஆதாரங்களை தருவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. இது சும்மா நீங்கள் இதை மக்களை குழப்பறதுக்காக இவர்களிடம் சொத்து இருக்கும், சொத்து இல்லாதவங்களாம் நாங்கள் என்ன ஜேவிபியில் இருக்கிறவங்களும் அல்லது என்பிபியில் இருக்கிறவங்களாம் அவன் பிச்சை எடுத்து போட்டால் வந்து செய்கிறாங்க. இல்லை, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட். நான் இருக்கேன், எனக்கு ஒரு சொத்து இருக்குது, எனக்கு 1-2 வீடு இருக்குது, எனக்கு காணி இருக்குது, நான் கடை வச்சிருக்கிறேன், எனக்கு வருமானம் இருக்குது, நான் ஒரு இன்ஜினியர். அப்போ எனக்கு வருமானத்துக்குரிய வழி இருக்குது. நான் அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் மக்கள் சேவைக்காக மக்கள் பணிக்காக நான் அரசியல் செய்ய வந்திருக்கேன், சம்பாதிக்க வரையில். நாங்கள் அதே போல் தான் எங்கிட்ட இருக்கிற 159 உறுப்பினர்களும் மக்கள் சேவைக்காக வந்தவர்களை தவிர இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வந்தவங்க அல்ல. அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்தையுமே தியாகம் பண்ணித்தான் இவங்க மக்கள் நலனுக்காக பயணித்து கொண்டிருக்கிறார். எனவே இது மக்களை குழப்புவதற்காக இவர்கள் அவருடைய ஒரு சிலருடைய பெயரை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை குழப்பி விடுறாங்களே தவிர அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் சம்பாதித்ததற்கான முழுமையான விவரங்கள் வைத்திருக்கிறது, அதற்கான இவர்கள் வழங்கியதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரைட். ஆகவே கிடைத்த ஒரு குறுகிய நேரத்திலே நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். மக்களுக்கு இருந்த நிறைய கேள்விகள் இந்த நேர்காணலுடன் நான் உங்களிடத்தில் கேட்டேன். ஆனால் இந்த கேள்விகள் இன்னும் பல கேள்விகள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களிடம் நான் கேட்பதற்கு தயாராகவே இருக்கின்றேன். ஆனால் இன்னமும் அவர்களை எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது, அழைத்து வர முடியாமல் இருக்கின்றது. அவர்களுடைய நேர உறுப்பினர்களும் சரி, நாங்களும் சரி. நீங்கள் என்னை அழைத்தனர், நீங்கள் என்ன எனக்கு 12 மணிக்கு அழைத்திருந்தீர்கள். ஆனால் எனக்கு அந்த டைமுக்கு வர்றதுக்குரிய நேரம் இல்லை. நான் உங்களுக்கு கோல் எடுக்கிற நேரம்னா நான் மீட்டிங்லேயும் இப்படி தான். நாங்கள் சாதாரண சின்ன மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கே வேலைப்பாடு அதிகரித்திருக்கின்ற போது இவ்வாறான ஊடக சந்திப்புகளுக்கு வந்து கலந்து கொள்வதற்கான நேர காலங்கள் அவசரம். முந்தி கூப்பிட்டீங்க, நான் அவசரமாக அவர் கூப்பிட்ட டைமுக்கு வருவேன். இப்போ அந்த பஞ்சுவாலிட்டியிலே நான் சில நேரம் கொஞ்சம் மங்காளங்களை சொன்ன டைமுக்கு வரதுக்கு இயலாத நிலைமை இருக்குது. எப்போவுமே நான் பஞ்சுவாலிட்டி தவறாத ஒரு ஆள். சொன்னால் அந்த டைமுக்கு வந்து நிற்பேன். ஆனால் இப்போ அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு போயினால் நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற வேலைகள், இந்த நாடு குறித்த விடயங்களில் எங்களுக்கு தரப்படுகின்ற பொறுப்புகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக அவ்வாறு எனக்கே அவ்வாறு நிலைமை இருக்கும்போது அமைச்சர்களுக்கும் பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் எவ்வளவு வேலைப்பாடு இருக்கும் என்பது அதுக்கு மத்தியிலே அவர்களை அழைத்து நீங்கள் நிச்சயமாக அழைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் செவி சாய்ப்பார்கள். எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாகவும் மக்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அழைத்தால், அதற்கான நேரத்தை கொடுத்தால் நிச்சயமாக வந்து உங்களோடு வந்து அவர்கள் இணைந்து மக்களுக்கு இந்த விடயங்களை தெரிவிப்பதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் அவர்கள் முன்னோருக்கு தயாராக இருக்கிறார். அழைப்புகளை ஏற்படுத்துங்கள். நான் முடியுமானால் உங்களுக்கு அவர்களுடைய சம்பந்தங்களை ஏற்படுத்தி தருகிறேன். நிச்சயமாக, நன்றி. ஆகவே விரைவில் நாங்கள் அரசு தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்களோடும் அடுத்தடுத்த நேர்காணல்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். விரைவில் நாங்கள் உங்களுக்கு அவற்றையும் அந்த காணொலிகளையும் உங்களுக்கு ஒளிபரப்புவோம் என்று நம்பிக்கையோடு இன்றைய இந்த நேர்காணலில் நாங்கள் இவ்வாறு நிறைவு செய்கிறோம். இன்று எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை முழு பகிர்ந்து கொண்ட தகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். லங்காசிரி ஊடகத்திற்கும் திலுக்ஷன் அவர்களுக்கும் இங்கே ஒளிப்பதிவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். அந்தந்த நேரங்களிலே சந்தர்ப்பங்களிலே நீங்கள் இவ்வாறான எனக்கு சந்தர்ப்பங்களை வழங்குகின்றீர்கள். மக்களை தெளிவுபடுத்துவதாக தமிழ் மொழி மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாக அதே நேரம் மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்ல வேண்டும். 1983ஆம் ஆண்டாக இருக்கலாம், 2009ஆம் ஆண்டாக இருக்கலாம், 1990ஆம் ஆண்டு நாட்டிலே அசம்பாவிதமான சூழல்கள் இடம்பெற்ற காலம். அந்த காலத்திலே பலர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். அவருடைய சொத்துக்கள் இங்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த சொத்துக்களை நிச்சயமாக மக்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான சட்டத்திட்டங்கள் 2014ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறானவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்கள் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கலாம், அதே நேரம் வடபகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் உங்களுடைய உண்மையான ஆதாரங்கள் உறுதிப்பத்திரங்களோடு வந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த அரசாங்கத்தில் அதற்கான நடவடிக்கைகளும் சரியான நியாயமான நீதியையும் பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அந்த விடயத்தில் நீங்கள் அந்த விடயத்தை முன்னெடுங்கள். வெறுமனே இல்லை என்று விட்டுவிடாதீர்கள். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ அது சம்பந்தமான ஆவணங்கள் இருக்குமா இருந்தால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் இந்த காணொலியிலே நான் தெரிவித்து நிச்சயமாக ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் இறுதியிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆகவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள், உங்களுக்கு இங்கே இருக்கின்ற சொத்துக்கள் சம்பந்தமான உரிய ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்குமாயின், கைவிட்ட நிலையில் இருக்குமாயின் அவற்றை கொண்டு வந்து சமர்ப்பித்து உங்களுடைய சொத்துக்கள் அந்த காணிகளை நீங்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். 2014ஆம் ஆண்டு 26வது ஆக்ட் அதில் இந்த யாப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அசாதாரண சூழல் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியிலே நாட்டை விட்டு வெளியேறுவருடைய சொத்து அதற்கான ஆதாரங்கள் இருக்கமாக இருந்தால் யார் அந்த காணியிலே கையகப்படுத்தி இருந்தாலும்
சொத்தின் உரிமையாளர் வருகின்ற போது அதை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். வேறு யார் அதில் ஆதிக்கமோ அல்லது நான் அதில் அங்கே தான் இருந்தேன், இவ்வளோ காலம் வச்சிருக்கேன், மரம் வச்சிருக்கேன், எந்த விஷயமும் அதுக்குள்ளே சரி உடனடியாக அவர் வெளியேற்றப்பட்டவர் இவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் தற்போது அமுல்படுத்தப்படுகின்றது. எனவே அது அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆதாரத்தை கொண்டு உங்களுக்கு காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அப்படி ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இந்த இறுதி நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். இன்னும் மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியோட நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரோன். நான் டெல்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.